ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கூல் கேமிங். இன்றைக்கி நம்ம ஜாம்பி சமரை இல்லை ஸ்கார்லெட் ரிங் ஈவெண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். இப்போ நம்மள்ட்ட 1500 டைமண்ட் இருக்குது, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. இப்போ ஒரே இதில் ஸ்பின் பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம். என்னாச்சும் ஒன்று இருந்தாலும் எனக்கு ஓகே தான், எது இருந்தாலும் ஓகே தான். எல்லாமே இல்லை ரேரான ஐட்டம். நான் மேலு ஃபீமேல்லாம் இதில் வந்து நான் எதுவும் சொல்ல வரல, ரெண்டுமே நான் பிடிச்ச ஐட்டம். எது கிடச்சாலும் ஓகேன்னு தான் இருக்கேன். என்ன இது ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு யோசிச்சாலும் ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. 5 ஒன்றா 2 கொடுத்துருக்கான். சரி பரவாயில்ல, அது கூட ஓகே தான். இதில் ஒரு ஸ்பின்னை போட்டு பார்க்கலாம், என்ன தருவாங்கன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். 5 இதில் வரங்க பாய்ஸ். அதெல்லாம் நீங்கள் ஒன்று செய்யுங்க, இதில் எடுக்கிற இதில் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். போக்கரில் 5 தராங்க, அதில் ஒன்று ஒன்றா கொடுத்தாங்க எனக்கு. இதில் வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாச்சும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 2 கொடுக்குறாங்க, இது பரவாயில்ல தான், எதை கொடுக்குறாங்க. அடுத்து மறுபடியும் அங்கிட்டே போயிடுவோமா? கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அங்கிட்டு போவோம். 5 தடவை கிளியர் கேட்சை கொடுத்துட்டு ஒரு இதை போடுவோம். இது எல்லோரும் நான் பார்க்குற வீடியோஸில் சொல்கிறாங்க, நம்மளும் அதை பண்ணி பார்ப்போம். லக் இருக்காண்டு ஒரு 10 போடு. ஒன்றும் தரல, சரி அதில் தந்தாலும் வேஸ்ட்டு தான். அடுத்த இதில் போய் இப்போது ஸ்கார்லெட் ரிங் அந்த இருக்க, அதில் போய் ஒரு ஸ்பின்னை போடு. ஒன்று ஏதாச்சும் இருந்தால் போதும், எனக்கு ஒரு ஐட்டம் கொடுங்க. மெயின் ஐட்டம் கூட வேணாயா, பின்னாடி இல்லை ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் கேர்ள் ஒன்று ஏதாச்சும் கொடுங்கடா. இவ்வளோ ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இக்கடி யாரா நீங்கள் ஒன்று ஒன்றாதுரிய? இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. எவ்வளோ இல்லை ஸ்பின் மட்டும் பண்ணின்னு தொலைஞ்சிடாதீங்க. நாசமாக போகுது என் டைமண்டை மட்டும். ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க, ஏதோ நிப்பாட்டுன்னு தான் எனக்கும் தோணுது. இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். இறங்கியாச்சு, இறங்கினாத எதுவும் செய்ய முடியாது. ஒரு 2 ஸ்பின்னு போடுவோம். இந்த ஒரு ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க எனக்கு. இந்த சைடில் டோக்கனும் ஏறல, எதுவுமே பண்ண முடியல கைஸ். ஏதாச்சும் கொஞ்சம் படம்னு பார்க்குறேன். இனிமேல் நாளையிலேருந்து கிளைம் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்ளை பண்ணுறேன். இது எப்படியாச்சும் லக்கில் ஏதாச்சும் ஒரு பண்டியில் எடுத்தே ஆகணும் எனக்கு. இப்போ இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது பெருசு இல்லை கைஸ். ஏதாச்சும் ஒரு இது வந்து லக்கில் விழுந்தால் தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். யாராக இந்த வாரம் இது விழுந்துருச்சு, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கொடுத்துட்டாங்க கைஸ். என்னடா காணோம்? என்ன புது பக்கா கரீனா? என்ன புதுசாக ஒரு பக்கு உடுப்பைக்கிற போல இருக்கே. பக்கா ப்ளூ கலரா டாப்பா? இல்லை லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கொண்டு வந்த டைமண்டுக்கு ஒருத்து. எவ்வளோ இந்த போக்கரு 175. அப்போ 1000 டைமண்டுக்கு ஒருத்தானே இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுவே எனக்கு போதும். இருந்தாலும் அதில் கை வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. திருப்பி கை வைப்போம் நாங்கள் அதில். ஒரு 400 டைமண்ட் கை வச்சுட்டு 500 டைமண்ட் ரவுண்டாக கொண்டு போவோம். ஒன்று எது ப்ளூ விழுந்துச்சா விழுகலை. என்னடா இது, இவங்க எதில் விழுகுதுன்னே தெரியல. எல்லாமே அது இதாகிட்டே இருக்குது, பிரைட்டாகி போயிட்டு இருக்கு. சை ஒரு ஒன்று. சரி அடுத்து 400 டோக்கன் வந்துருச்சு அது கட்டி. சரி அடுத்த ஒரு ஸ்பின்னை போடு. ஒன்று தரல. சரி அடுத்து போங்க. ஸோ 8 தான் கொடுக்குறாங்க, அதில் 10-15 கொடுத்தாங்கடா. போக்கரில் எல்லாம் ஸ்பின் பண்ணுங்கள், இதில் மட்டும் ஸ்பின் பண்ணி தொலை. இந்த ஈவெண்ட்டில் கை வச்சிய டைமண்ட் ஊன்னு போயிடும் அம்புட்டு. இதில் மட்டும் கை மட்டும் வச்சிடாதீங்க. நான் அவ்வளோ திக்காக இதாக சொல்கிறேன், உறுதியாக. இந்த இதில் கை வைக்காதீங்க. இந்த ஈவெண்ட்டில் கை வைக்கிங்கன்னா சாம்பி சாம்பராக்கி மொத்தம் 5000 டைமண்ட் கேட்பாங்க. அதை அம்புட்டையும் கொடுத்தா தான் உங்களுக்கு சாம்பி சாம்பராக கொடுப்பாங்க. நான் சொல்லிட்டேன். என்னைய மாதிரி அன்லக்கான ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கைஸ். உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். சொல்லுங்க, நம்மளுக்கு இந்த போக்கர்லேயே சுற்றுவோம். இன்னொரு போக்கர் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை கருணாக்காரன் இப்போ தான் கொடுத்தேன், உனக்கு ஏன்டா கொடுக்கணுன்னு கேட்பான். லக்கு ஒரு தடவை தான் வரும் கைஸ், நல்லா பயன்படுத்திக்கிங்க. நம்மளுக்கு லக்கே கிடையாது. சரி விடுங்க, அடுத்தடுத்து ஸ்பின் பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்த தடவை இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி கைஸ், அடுத்த ஒரு ஸ்பின் போடுவோம். இதில் தருவாங்களான்னு பார்ப்போம். என்னைய கேட்டதில் ஸ்பின் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. இங்கே வரல ஏதோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த போக்கராச்சும் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் 1700 டைமண்ட் நக்கிட்டு போச்சு கைஸ். யாருக்காச்சும் லக்கிலேயே கொடுத்தாங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தான் உண்மையாக ராசியான ஐடின்னு நினைக்கிறேன். என் ஐடி மாதிரியே இல்லை. என்ன செய்ய ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. அடுத்தடுத்து ஒரு 2 ஸ்பின் போடுவோம். இப்போ 2 ஸ்பின்னோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். 2 5 போடுவோமா? எவ்வளோ கிளிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், தருவாங்களான்னு பார்ப்போம். ஏதோ இதை 2 தொட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் தொடு. இன்றைக்கி எடுத்தே ஆகணும். இப்போ போடு 2 1 மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 7. சை வர டோக்கனும் உருப்படியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
இந்த ஈவெண்ட்டில் கைக்கு வச்சிடாதீங்க காய்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல. வாய்ப்பே இல்லை தர்றதுக்கு. கருணக்காரன் ஒரு முடிவோடு இறங்கியிருக்கான். கண்டிப்பாக தரமாட்டான். பெரிய அமௌண்ட்டு பார்க்குறதுக்காண்டி இறங்கியிருக்கான் கருணக்காரன். வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அவ்வளோ என்ன சொல்ல முடியும். சரி காய்ஸ், அப்புறம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ தொடரும். பார்த்துக்கலாம்.